வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியுதா? இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஒரு லேடி வந்து பேசியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஎம்மில் ஜாமான் எடுத்து யாருக்கும் கட்டுற மாதிரி இருக்குது, ரொம்ப கண்ணாக இருக்குது அப்படின்னு. இது வந்து பொதுமக்களுக்கு நானும் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, ஆனால் நிறையா விஷயம் இருக்குது. நான் வந்து மனசார சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இஎம்ஐலாம் ஜாமான் வாங்காதீங்க, கடனாகவும் வாங்காதீங்க. உங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு 10,000 இப்போ விஜய் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மாதிரியே விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆடம்பர பொருள் அது வேணும், இது ஃப்ரிட்ஜ் வேணும், கட்டில் வேணும், மெத்தை வேணும், அப்படி இப்படிலாம் போட்டு டிவிக்கு போட்டு வாங்குறாங்க. அவங்க வாங்குகிற சம்பளம் வெறும் 10,000, 30,000, 20,000 தான் இருக்கும். ஆனால் செலவு வந்து 50,000 தாண்டிடும். அது ஏன்னா நம்மளோட பெண்கள்னால. ஆம்பளை பசங்க இப்படி வாங்க மாட்டாங்க, சரிங்களா? பையங்க எந்த காலத்துலேயும் அப்படி வாங்கவே மாட்டாங்க. கடன் இருக்கக்கூடாது, நிம்மதியாக உழைச்சி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்குன்னு நினைப்பாங்க. பசங்க அப்படிலாம் ஆசைப்பட மாட்டாங்க. இதை முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் ஆசைப்படுவாங்க. என்ன ஆசைப்படுவாங்க? பேராசை. அதாவது ரொம்ப வாங்கணும், நம்மளும் அவளை மாதிரி வாங்கணும், அவளை மாதிரி பண்ணணும், அவளை மாதிரி செய்யணும் அப்படின்பாங்க. இதில் பாதிக்கப்பட வேண்டியது யார் தெரியுமா? பசங்க. அந்த பசங்களை வந்து துவைச்சி அப்படி புழிஞ்சு எடுத்துருவாங்க லேடிஸுங்க. அது ரொம்ப பாவம், சரிங்களா? நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. லேடிஸுலாம் எல்லாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் வந்து 10,000 கோடி இருந்தாங்கன்னா, ஒரு 1,00,000 கோடி மட்டும்தான் உண்மையாக நேசிப்பாங்க. மற்றவங்க பூரா எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா டிவிக்கு வேண்டிய அதையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை ஏன் நீங்கள் பண்ணணும் மக்களே? தீபாவளிக்கு உங்களுக்கு வந்து ஆஃபர் போடுவாங்க, பொங்கலுக்கு ஆஃபர் போடுவாங்க, அப்புறம் என்ன ஹேப்பி நியூ இயர் வருதா அதுக்கு ஆஃபர் போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவ பணத்தை சேர்த்து வைங்க, சிறுவ வாங்குங்க, அகலக்கால் வைக்காதீங்க. எப்போவுமே நம்மளோட வீட்டோட நிம்மதி, சந்தோஷம், புருஷன்ட்ட இருக்கிற சந்தோஷம், பிள்ளைகிட்ட இருக்கிற சந்தோஷம், வீட்டு சந்தோஷம் எல்லாமே போயிடும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடும். அதை ஏன் நீங்கள் வாங்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு உங்கள் புருஷங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை மட்டும் வாங்க. நான் சொல்கிறது வந்து நம்மளை போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மட்டும்தான், பணக்காரவங்களுக்கு கிடையாது. பணக்காரவங்க என்ன வேணாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி ஒரு கார் வச்சுருக்காங்க, நாளைக்கு 4 கார் வச்சுருவாங்க, 10 கார் வச்சுருப்பாங்க. அவங்களாம் எப்படி சம்பாதிக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நம்மளை போட ஏழ்மையான மக்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ, சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நானும் யூடியூப்பில் தான் இதையும் போட்டுட்ருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயும் தான் போட்டுருக்கேன், என்னோடய ஃபேஸ்புக்லேயும் இது வருது. என்னோடய ஃபேஸ்புக்கில் முத்து கார்த்தின்னு வரும், சரிங்களா? என்னோடய ஃபேஸ்புக்லேயும் அதுலேயும் என்னோடய இதுதான் வந்துட்டுருக்கு இந்த இது பூரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. நான் சொன்னதை லேடிஸுகளுக்கு நான் அதை சேர்த்து தான் சொல்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம சந்தோஷம் எங்கே இருக்குன்னா நம்மளோட மனசில் மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது மக்களே. நன்றி, வணக்கம்.